எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து சென்னா கிரேவி பண்ண போகிறேன். அது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, இதுக்கெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது நம்ம செஞ்சிடலாம். அது வந்து எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வீட்டில் இருக்கிற பொருளே தான், வேறு எதுவும் கடையில் வாங்கணுன்னு கிடையாது. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக, நல்லா கிரேவி, நல்லா அப்படியே செமி கிரேவியாக நல்லாயிருக்கும் சன்னா கிரேவி. இப்போது சன்னா வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இப்படி அழுத்தினோன்னா இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இதை வந்து பாதி அரைக்கணுன்னு தேவையில்லை. ஏன்னா வந்து பொடி கடலை, இது பொடி பிளாக் சன்னா இது. அதனால் வந்து நீங்கள் வந்து பாதி அரைச்சி பாதி போடணுன்னு அவசியம் கிடையாது. இது இப்படியே பொடிசு சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்து அரைக்கணுன்னு தேவையில்லை, அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையானது இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து வேக வச்சதில் உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 தக்காளி, 3 வெங்காயம். இது வந்து நம்ம அரைக்கணும், வதக்க வேண்டியது கிடையாது. இதை வந்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். இப்போ தேவையான பொருள் நான் என்னென்ன சொல்கிறேன். இது வந்து கரம் மசாலாமா, இது வந்து சோம்பு சீரகம் தூள், இது வந்து வெந்தயம், இது காஞ்சது, இது அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் வந்து காஷ்மீர் சில்லி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் எப்போவுமே சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது 3 ஸ்பூனு. மஞ்சத்தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. திரும்ப சொல்கிறேன். கரம் மசாலா, சோம்பு சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி, சும்மா கொஞ்சம் அது ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். இப்போது இதை முதல்ல அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு காய வச்சு வெறும் சோம்பு மட்டும் தான் போடணும். நம்ம சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி விழுத போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அப்போ இந்த தேவையான பொருள் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சன்னாவை போட்டு நம்ம உப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டோம். நம்ம அதுக்கப்புறம் இதில் ஊற்றி தாளித்து அதுக்கப்புறம் நல்லா கிரேவியாக வந்துடும். அதுவே போதுமானது, அரைக்க வேண்டியதில்லை. ஏன்னா பொடி கடலை இது பாருங்கள், பொடிசான கடலை இது சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு நான் தாளிப்பு கொடுத்துறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காயுதுப்பா, எண்ணெய் ஊற்றிட்டேன். சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ சோம்பு மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது சோம்பு மட்டும் 1 ஸ்பூனு, இந்த 1 ஸ்பூனு சோம்பு போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி வச்ச விழுத இப்போ நான் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், ஊற்றாச்சு. ஊற்றி இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும். அது பச்சை வாசனை போட்டோம், நல்லா கொதித்து வரட்டும். பச்சை வாசனை போட்டோம் அது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம இந்த பொருள் வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அதெல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதில் போட்டுடலாம். இப்போ போட்டு இதுவை நல்லா இந்த பச்சை இது எல்லாமே மேஷ் ஆகி அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இப்படி வதங்கி இப்படி வரும், நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மூக்கடலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணியோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு சீக்ரெட் இது ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஒரு சின்ன ஸ்பூனில் நாட்டு சர்க்கரை போட்டால் டேஸ்ட் நல்லா சூப்பராக, நல்லா கொஞ்சம் இனிப்போட காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டேன். அது சின்ன ஸ்பூனில் அது நாட்டு சர்க்கரை போட்டேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்குறேன். இப்போ வந்து தேவையானது நம்ம தண்ணி, அது நல்லா வெந்து வரணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா இந்த காரெல்லாம் நம்ம இதில் கூட நல்லா மேஷ் ஆகணும். இந்த மூக்கடையில் காரெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள்.
கொதித்து நல்லா இதில் வந்து கொத்தமல்லி போடலாம், புதினா போடலாம், எதுவுமே போட வேணாம். இப்படியே தான் அந்த கிரேவி இந்த ஹோட்டலெல்லாம் விற்பாங்க பார்த்தியா, இந்த இது கலரில் இந்த இதோடு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்ருப்பீங்க. அது இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வசந்த பவன், இந்த சரவண பவன், சங்கீதா அந்த மாதிரியான ஹோட்டலெல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம இதை ஊற்றியாச்சு, மூக்கடலில் ஊற்றிட்டு இப்போது நல்லா கொதித்து நல்லா சுண்டி இது வரணும். இப்போது நல்லா கிரேவியாக நல்லா சுண்டி கொதித்து வரணும். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுட்டேன். இது நல்லா அப்படியே சுண்டி கிரேவியாக வரணும். நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக கிரேவியாக நல்லா வந்துடும். இது நல்லா இப்போது கொதிக்கிட்டோம். ஒரு 1/4 ஹவருக்கு கொதிக்கணும். அது கொதித்து நல்லா கிரேவியாக வந்தோன்னா அது காமிக்கிறேன். சென்னா இப்போது இறக்கிட்டேன்ப்பா. நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பதத்துக்கு நல்லா கொதித்து நல்லா கிரேவியாக வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இந்த ஹோட்டலெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதே இதுவில் வந்துடுச்சு பாருங்கள், அதே ஸ்டைலில் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான், இப்படி தான் கொடுப்பாங்க. ரொம்பவும் தண்ணி இருக்காது, ரொம்பவும் கிரேவியாகவும் இருக்காது. இந்த பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.